பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியே முதலமைச்சரின் நோக்கம் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியே முதலமைச்சரின் நோக்கம் என்றும் மாநிலத்தின் முதலீட்டை அதிகரிப்பது, தமிழ்நாட்டின் மதிப்பையும் வலிமையையும் அறிந்து அதற்கேற்றபடிதான் செயல்பட முடியும் என்றும் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். கொரிய காலனி நிறுவனம் ஆந்திராவிற்கு செல்வதாக செய்திகள் வந்திருக்கும் நிலையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா இந்த விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுதான் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிகுந்த நம்பத்தகுந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா முதலீடுகள் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் உலகளவில் அரசுகள் தங்களின் பலம் மற்றும் மக்களின் தேவைக்கேற்ப முதலீடுகளை திட்டமிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் விஷமத்தனமான பேச்சுகளுக்கு இன்னும் அதிகமான முதலீட்டுகளின் மூலம் பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன்களை முன்னிலைப்படுத்தும் அரசை எதிர்க்கட்சிகள் அவமதிக்க முயற்சி செய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உற்பத்தியை எங்கு நிறுவுகிறார்கள் என்பதன் அடிப்படையிலேயே சலுகைகள் வழங்க முடியும் என்றும், சில அரசுகளுக்கு பெரிய அளவில் தரிசு நிலங்கள் உள்ளன, சிலருக்கு விலை மதிப்பு மிக்க நிலங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடைமுறை சாத்தியமில்லாத சலுகைகளை வழங்கும் போட்டியில் ஒருபோதும் தமிழ்நாடு பங்கு பெறாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தென்கொரிய நிறுவனம் ஆந்திராவிற்கு இடம்பெயர முக்கிய காரணம் நிலத்தின் விலையே என்பது தெரிய வந்திருப்பதாகவும், தஞ்சை, தேனி, தூத்துக்குடி மற்றும் சில தென் மாவட்டங்களில் கொரிய நிறுவனம் ஆலை அமைக்க நிலம் கோருகிற நிலையில் 1 ஏக்கர் நிலத்தை 30 லட்சத்திற்கு வழங்க தமிழ்நாடு முன்வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் வரி, தண்ணீர் மற்றும் மின்சார பயன்பாட்டில் கொரிய நிறுவனத்திற்கு ஆந்திரா பெரிய அளவில் சலுகைகள் அளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.